அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பான சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு நபிகளாரின் நாணயமும் அமானிதத்தை பேணுதலும். நபிகளாரின் நாணயம் அமானிதத்தை பேணுவது இறை தூதர்களின் பண்பாகும். ரோம மன்னர் ஹிராக்லியஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி விசாரித்த போது பெருமானாரின் நடத்தைகள் அவரிடம் எடுத்துரைக்கப்பட்டது. அதில் அமானிதத்தை முறையாக ஒப்படைப்பதும் ஒன்று. இந்த குணங்களை வைத்து அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நல்லவர் என்று உண்மையாளர் என்றும் முடிவு செய்தார். ஒருவர் உண்மையாளரா அல்லது பொய்யரா என்று கண்டறிய அமானிதத்தை பேணுவது சிறந்த அளவுகோலாகும். ரோம மன்னர் ஹிராக்லியஸ் என்னை பார்த்து, உம்மிடம் முஹம்மத் எதையெல்லாம் கட்டளையிடுகிறார் என்று நான் கேட்டேன். நீர் அவர் தொழுகை தொழும்படியும் வாய்மையையும் நல்லொழுக்கத்தையும் கடைபிடிக்கும்படியும் ஒப்பந்தத்தை வாக்குறுதியையும் நிறைவேற்றும்படியும் நம்பி ஒப்படைக்கப்பட்ட அடைக்கல பொருட்களை சரிவர பாதுகாத்து தரும்படியும் கட்டளையிடுகிறார் என்று சொன்னீர். இதுதான் ஒரு இறை தூதரின் பண்பாகும் என்று கூறினார். அறிவிப்பவர் அபு சுப்யான் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி 2681. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமானிதத்தை பேணுவதைப் போல எவரும் பேண மாட்டார்கள் என்பது அவர்கள் காலத்தில் வாழ்ந்த யூதர்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்த ஒரு விஷயம். ஆனால் நபி அவர்களை தூதராக ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் மக்கள் மத்தியில் அவரை பொய்யராக சித்தரித்து காட்டுவதற்காக மோசடி செய்து விடுவார் என்று உள்ளத்தில் ஒன்றை வைத்துக்கொண்டு வெளியில் ஒன்றை பேசினார்கள். மோசடி செய்தார் என்று உறுதிப்பட சொல்லாமல் மோசடி செய்வார் என்று யூகமாகத்தான் அவர்களால் சொல்ல முடிந்தது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு.